வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னட தேசத்தில் ஒரு ரத்தின வியாபாரி இருந்தார். அவர் பேர் நவகோடி நாராயணன். வசதிக்கு குறைவில்லை, பெரிய கோடீஸ்வரர். பணம் தான் அவர்கிட்ட தாராளமாக இருந்ததே தவிர மனம் இல்லை. அடுத்தவங்க ஒரு உதவின்னு வந்து நின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டார். தான தர்மம் எதுவுமே செய்ய மாட்டார். இவர் தான் செய்யலையே தவிர அடுத்தவங்களையாவது செய்ய விடலாம்ல, அதுவும் விட மாட்டார். அவர் சம்சாரம் லட்சுமி அம்மாள். அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க. இருந்தாலும் அவங்களையும் இவர் எதுவும் செய்ய விடுறதில்ல. அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நவகோடி நாராயணன் தன்னுடைய கடையில் உட்காந்து வியாபாரத்தை மும்முரமாக கவனிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அவர் முன்னாடி வந்து நின்னார். ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நிதி உதவி பண்ணால் தேவையில்லை அப்படின்னார். இவர் எப்படி கொடுப்பார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வான்ட்டார். அந்த பெரியவர் உடனே கடையை விட்டு புறப்பட்டார். நேராக நவகோடி நாராயணன் வீட்டுக்கு போய் நின்னார். அங்கே அந்த அம்மா அப்போ தான் துளசி பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பெரியவர் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி உதவின்னு கேட்டார். அந்த அம்மா உடனே தன்னோட வைர மூக்கத்தையை கழட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அந்த பெரியவர் நேராக எங்கே போனார் தெரியுமா? நவகோடி நாராயணன் கடைக்கு வந்தார். இந்த மூக்குத்தியை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்டார். அவர் மூக்குத்தியை வாங்கி பார்த்தார். என்ன இது, நம்ம வீட்டு மூக்குத்தி மாதிரி தெரியுதே அப்படின்னு சந்தேகப்பட்டார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணார். அந்த மூக்குத்தியை அங்கேருந்து ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். ஐயா பெரியவரே, கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போனார். நேராக வீட்டுக்கு போனார். லட்சுமி இங்கே வாழ்னார். வந்தாங்க. எங்கே உன் மூக்குத்தின்னு கேட்டார். இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், அதுதான் கழட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே வச்சுருக்கிற, எடுத்துகிட்டு வா பார்க்கலாம்னார். அந்த அம்மாவுக்கு பயமாக போட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துளசி அம்மனே நீ தான் தோணே அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் பெட்டியை திறந்தாங்க. அங்கே பார்த்தா மூக்குத்தி அங்கே இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு வந்து கணவன்கிட்ட கொடுத்தாங்க. நவகோடி நாராயணன் பார்த்தார். உடனே திரும்பி கடைக்கு வந்தார். அங்கே வந்து பார்த்தா அந்த பெரியவரையும் காணும், பெட்டியில் வச்சுருந்த மூக்குத்தியும் காணும். அவருக்கு ஒரே ஆச்சரியம். மனைவி கொடுத்த மூக்குத்தியை மறுபடியும் எடுத்து பார்த்தார். அப்போ அதில் ஒரு காட்சி தெரிஞ்சுதான். பார்க்கடலில் நாராயணன் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறார். எதிரில் நாரதர் நிற்கிறார். அந்த நாரதர் தான் தான்கிற உணர்வு நவகோடி நாராயணனுக்கு ஏற்படுது. அவ்வளவுதான். உடனே வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு பண்டரிபுரம் கிளம்பிட்டாராம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொத்துக்களையெல்லாம் ஏழை எளியவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போவோமே அப்படின்னாங்களாம். அப்படி செய்யக்கூடாதுன்னாராம் அவர். என்னங்க இது, முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க, இப்போவும் அப்படியே சொல்கிறீங்களேன்னாங்க. முன்னாடி அந்த சொத்து என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ எப்படின்னா அந்த சொத்து என்னுடையது இல்லை, பண்டரிநாதனுடையதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அது யாருக்கு கொடுக்கறது, யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டாராம். அப்படி புறப்பட்ட அந்த நவகோடி நாராயணன் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் பின்னாடி புரந்தரதாசராக மாறி நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதினவர். அவங்க கதை அப்படின்னா நம்ம கதை வேறு மாதிரி இருக்குது. நம்மால் ஒருத்தர் வந்தார். சார், எங்கள் வீட்டுக்காரம்மாவும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மூக்குத்தியை கழட்டி ஒரு பெட்டியில் வச்சுருந்தாங்க. மறுபடியும் திறந்து பார்க்குறப்போ அது காணாமல் போட்டுது சார்னார். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சுன்னு. கடவுளை வேண்டிக்க கிடச்சிரும்னு அதே மாதிரி செஞ்சாங்க. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு அந்த பெட்டியிலேயே அது வந்துட்டுதுன்னார். ஆச்சரியமாக இருக்கே என்ன, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னார். எப்படின்னு கேட்டேன். அந்த மூக்குத்தியை நான் தானே எடுத்து ஒரு அவசர தேவைக்காக அடகு கடையில் வச்சுருந்தேன் அப்படின்னார். பாருங்கள், அவர் வந்து புரந்தரதாசர், இவர் வந்து மனைவிக்கு நிரந்தரதாசர். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள்.
ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.